பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர்த்தம் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்துனராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவே நீரெங்கள் தந்தை, இயேசுவே நீரெங்கள் இரட்சகர், ஆவியே எம் தேற்றரவாளனே, அறிவேன் என் ஆத்துமாவில். Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul knows it well. சீடத்துவம் வந்து பாருங்கள், சென்று அறிவியுங்கள் என்பதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஜெபம் பண்ண கடவோம். துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிகளுக்கு பாத்திரரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான இம்மாதத்தின் நிறைவு தூய ஓய்வு நாளிலே உம்முடைய திருப்பாதத்திலே நிற்கும்படியாக உம்முடைய கிருபையின் கரம், வழி நடத்தும் கரம், ஆசீர்வதிக்கும் கரம், அடைக்கலம் தரும் கரம் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி இந்த நாளிலும் நாங்கள் நன்றி சொல்லும்படியாக எங்கள் வாழ்வில் நீர் கொடுத்திருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தேசிய ஜெபநாள் ஆராதனையிலும் எங்கள் மத்தியில் இருந்துள்ளி எங்களுடைய தேசத்திலும் மக்கள் சந்தித்து வருகின்ற சூழலுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாகவும், குறிப்பாக சிறுபான்மை மக்கள் மத்தியிலே உம்முடைய வழிநடத்துதல் இன்னுமாய் நிறைவாய் கடந்து வரத்தக்கதாய் எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டும்படியாகவும் வேண்டுகின்றோம். கர்த்தர்தாமே புதிய மாதத்தை நன்மையினால் முடிசூட்ட உம்முடைய ஆவியானவருடைய அருளும் வழிநடத்தலும் நிறைவாய் இருக்க தாழ்த்துகிறோம். கடவுள் தாம் முன்குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடல் எண் 19, எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன் என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 19.
ஆராதனை முறைமை பக்கம் எண் 1. நின்றவாறே முறையே நாம் கடவுளை போற்றுவோம். கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய திருப்பெயரை போற்றுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம். வாருங்கள், அவர் நம்முடைய தேவன். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நமது கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாவரும் இணைந்து கடவுளை போற்றுவோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேன் நிதியத்தின் தியானமும் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுளின் அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்பிடிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடல் ஆவிக்கு தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷித்த கடமையாம். ஆகையால் இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னோட கூட சேர்ந்து பிழைகளை அறிக்கை செய்ய உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் இணைந்து நம்முடைய பிழைகளை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்து நாதர் வழியாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளாகிய அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி இனி நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுகிறவர்களை குறித்து கடவுள் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய கடவுளிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவையின் கிருபையும் தேற்றரவையும் தந்தருள்வாராக. ஆமேன். நன்றி நிறுதயத்தோடு நாம் யாவரும் இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாவர பிதாவே, அபாத்திரரான நமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் கடவுள் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை படைத்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். சிறப்பாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டு கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியுள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் கடவுள் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரிற்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். பெந்தைக்கோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான சுருக்க ஜெபம். கடவுளே, உம்மாலன்றி உமக்கு உகந்தவர்களாயிருக்க எங்களுக்கு கூடாதபடியால் உமது தூய ஆவியானவர் எல்லாவற்றிலும் எங்களை ஆளவும் வழி நடத்தவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்திய நாம் பரிசுத்தப்படுவதாக, இந்திய ராஜ்யம் வருவதாக, இந்திய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உள்ள ஆகாரத்தை இந்த எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் மனநமசனம் சொல்வார். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:10. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியின் மேல் வடிகிறதுமான அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குவதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மலைக்கும் சியோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சங்கீதம் 133 1 முதல் 3 வரை. அவன் தன் ஆவினால் புறம் கூறாமல் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் தன் அயனான் மேல் சொல்லப்படும் உண்மையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தில்பானவன். கர்த்தருக்கு பயந்தவனும் கன பண்ணுகிறான். ஆனத்தில் எனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான்.
ஆகையால் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அழுங்காது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை நான் உனக்கு அடைக்கலம் ஆபரணமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அவை வாழ்கூடாரத்தை பரிமாறாது. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் 8:39. நீங்கள் விசேஷித்தமா இருக்கிறீங்க. மத்தேயு 10:31. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:3-5. புதிய ஏற்பாடு நாகமங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள், ரோமர், 1 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா வெளிப்பட்டின விசேஷம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா வெளிப்பட்டின விசேஷம். 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா வெளிப்பட்டின விசேஷம். சமூகத்தை விட்டு நீ தள்ளாமலும் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உன்னிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பா உன்னை அறிந்திடாமல் உந்தன் அன்பை புரிந்திடாமல் அடிமையாக வாழ்ந்திட்டேனே இவ்வுலகில். இப்போ நானும் உந்தன் பிள்ளை, உந்தன் வீட்டு செல்ல பிள்ளை. இல்லை எனக்கு கவலை இல்லை. இயேசுவே நீர் எங்கள் தந்தை, உம்மை போற்றிடுவேன் போற்றி, பாடிடுவேன் பாடி, மகிழ்ந்திடுவேன் என்றென்றுமே. உம்மை போற்றிடுவேன் போற்றி, பாடிடுவேன் பாடி, மகிழ்ந்திடுவேன் என்றென்றுமே. ஞாயிறு பள்ளி சிறுவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சிறு பிள்ளைகளை நேசித்து அழைக்கின்றவரே, இந்த நல்ல நாளிலும் நன்றி இதயத்தோடு இம்மாதம் முழுவதுமாய் அருமை பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழிநடத்தி கல்வி ஞானங்களினாலும் நீர் சிறக்க செய்து உங்களுடைய அடைக்கலத்தினால் வழிநடத்தி
நன்றி சொல்லும்படியாக நீர் பிள்ளைகளுடைய வாழ்வில் பாராட்டியிருக்கிற கிருபையின் நலன்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம். சிறப்பாக இன்றைய நாளிலுமே உம்முடைய ஆலயமாகிய வீட்டின் வழியாய் நடைபெறுகின்ற இந்த ஞாயிறு பள்ளி ஊழியங்களுக்காய் துதிக்கின்றோம். அருமை பிள்ளைகள் இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையினால் விதைக்கப்படவும் எதிர்கால வாழ்க்கையிலே 100 மடங்கான ஆசீர்வாதத்தை சமுதாயத்திலும் தம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு சாட்சியிலும் கொடுக்கும்படியாக ஆவியானவர் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையினால் வழிநடத்த ஜெபிக்கிறோம். கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். திருச்சபையின் குடும்பங்களுக்காக நன்றி சொல்கிறோம். அன்பு பெற்றோர்களுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் தாமே அருமை பிள்ளைகளை தொடர்ந்து உம்முடைய ஆவியானவரால் அடைக்கலம் தந்து வழி நடத்தும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அமர்ந்திருக்க திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படி கொடுக்கப்பட்டுள்ள முதலாவது வேத பாடம் சகரியா 8ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வசனங்கள் வரை. சகரியா 8:18 முதல் 23 வரை. சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் ஜனங்களும் அநேக பட்டணங்களில் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம், வாருங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோடே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடே கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் என்பது. முதலாம் பாடம் வாசித்து முடித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 17 வரை. ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 17 வரை. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் இரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை.
அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 66ஆம் அதிகாரம். சங்கீதம் 66. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்களை இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 42 வரை. யோவான், பரிசுத்த யோவான் 1ஆம் அதிகாரம் 39 முதல் 42 முடிய. அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை
அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சலில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் கிறிஸ்துவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். குருசேகர பொருளாளர் நிதி அறிக்கை. கடந்த 2 மாதங்களாய் இருக்கிற வீட்டிலே அவர்கள் வேண்டும் என்று கேட்டதன் நிமித்தமாக வெகு குறுகிய காலத்திலே இந்த அனுமதிகளை பெற்று இந்த இடத்தையும் நம்ம புது இல்லத்தையும் அவர்கள் கண்டுபிடித்து கொடுத்த அருமையான செயலர், பொருளாளர் மற்றும் கமிட்டி அங்கத்தினர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக புதுமனைக்கு தேவையான நிதி பற்றாக்குறையை சந்தித்த நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். அதனால் இதிலிருந்து தெரிந்து கொள்கின்ற ஒரு காரியம், நம்முடைய திருச்சபைக்கு நிச்சயமாக ஒரு குருவானவர் இருந்து பணிபுரிகின்ற ஒரு குருமனை கிடைக்கும் என்றால் அது மிகுந்த ஆசீர்வாதமாய் இந்த சபையிலே வந்து பணிபுரிகின்றவர்களுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே அதற்காக ஜெபியுங்கள். வருகின்ற நாட்களிலே பேராயர் மகாகணம் பேராயர் ஐயா அவர்கள் நம்முடைய ஆலயத்திற்கென்று குருவானவர் தங்கி பணிபுரியும்படியாக ஒரு இடம் கொடுக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அதில் நிச்சயமாக வெகு விரைவிலே நாம் ஒரு குருமனை கட்டுவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கான முறைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள். ஏனென்றால் ஒரு வீடு மாற்ற வேண்டும் என்றால் எவ்வளவு பிரச்சனை இருக்குது என்பது உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. இங்கேருந்து மாற வேண்டும் என்றால் கேஸ் முதற்கொண்டு எல்லாமே நான் மாற்ற வேண்டும். அதே போல் இந்த ஏற்றி இறக்குவது, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் எல்லாமே நிறைய சிரமங்கள் உண்டு. ஏன்னால் ஆட்கள், அவர்கள் நேரம், என்னுடைய நேரம் எல்லாம் இது போன்று இருப்பதினால் நீங்கள் இந்த குருமனை கிடைப்பதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த நாளிலும் உற்சாகமாய் இந்த உதவிகளை செய்த பாஸ்டேட் கமிட்டி மற்றும் திருச்சபையின் குடும்பங்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இந்த இல்லத்திலே ஆண்டவருடைய வழிநடத்துதல், அவருடைய அடைக்கலம் எங்களோடு இருக்கும்படியாக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 1ஆம் தேதி முதலாக நாம் அங்கே கருப்பாயூரணியில் இருக்கின்ற அந்த இல்லத்திலிருந்து நான் பணிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அந்த விலாசத்தை நான் தெளிவாக பெற்ற பின்பதாய் நான் அறிவிக்கின்றேன். ஆக இந்த மாற்றுதலுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு. சபையார் பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 1ஆம் தேதி 1/7/2026 புதன்கிழமை அதிகாலை 6 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே மாதாந்திர வாக்குத்தத்த ஆராதனை, அது திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். 3/7/2026 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மாலை ஜெப ஆராதனை ஆலயத்தில் நடைபெறும். 5 மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் நமது ஆலயத்திலே திருவிருந்து ஆராதனையாக இந்த ஆராதனை நடைபெறும். நாம் அறிந்த விதமாக ஒவ்வொரு புதன்கிழமையும் நாம் முதல் மற்றும் 3ஆம் புதன்கிழமை குடும்ப கூடுகை நடத்தலாம் என்று நான் அறிவித்திருந்தேன். ஆகையால் அதற்காக ஆயத்தப்பட்டிருக்கின்றவர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால் அன்றைய நாளிலே உங்கள் உள்ளத்திலே நாம் குடும்ப ஜெப கூடுகை நடத்தலாம். அநேகர் கேட்டிருக்கிறீர்கள், ஆனால் யோசிக்கின்றீர்கள் என்று நினைக்கிறேன். ஐயா வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் எத்தனை பேர் வருவாங்க, எப்படி எங்கள் வீடு பத்துமா எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. எப்படி இருந்தாலும் நாம் குடும்ப ஜெப கூடுகையை நாம் சிறிய இல்லமாக இருந்தாலும் சரி, நாம் அந்த பகுதியில் உள்ள மக்கள் நமக்கு வந்து அங்கே கூடி குடும்பத்தாருக்காகவும் நம்முடைய ஐக்கியத்துக்காகவும் திருச்சபைக்காகவும் ஜெபிக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே இதை மனதில் கொண்டவர்களாய் நீங்கள் குடும்ப ஜெப கூடுகையை முதல் புதன்கிழமை மற்றும் 3ஆம் புதன்கிழமை ஆகிய தினங்களிலே நடத்த நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆக இதை மனதில் வைத்தவர்களாய் நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
திருமண்டலத்தின் வழியாக அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். நம்முடைய திருமண்டலத்தின் நர்சிங் காலேஜ் மற்றும் கலைக்கல்லூரி, பிஎட் காலேஜ் சேர்க்கைகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே ஆயத்தப்பட்டவர்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளவும். இதற்கான சிறப்பு சலுகை கட்டணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது நம்முடைய திருமண்டலத்திலே இருக்கின்ற திருச்சபையின் குடும்பங்களுக்கென்று. ஆகவே நீங்கள் ஜெபிக்க, இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கவும், அந்த நிறுவனங்களிலே பிள்ளைகள் சேரக்கும்படியாகவும் ஆயத்தப்படும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைய நாள் தேசிய ஜெபநாள் என்று தென்னிந்திய திருச்சபை நம்மை ஜெப விசுவாசத்திலும் உண்ணா நோன்பிருந்து நம்முடைய தேசத்திற்கான விடுதலைக்காகவும், குறிப்பாக சிறுபான்மை மக்கள் ஒரு சில செயல்களிலே நசுக்கப்பட இருக்கின்ற சூழல்கள் உருவாகி வந்து கொண்டிருக்கின்றதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே இன்றைய கால சூழலிலே நாம் இந்த தேசிய ஜெப நாளாக இந்த ஞாயிறை அனுசரிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபையும் மாடரேட்டர், துணை மாடரேட்டர், பொது காரியதர்சி மற்றும் நமது திருமண்டலத்தின் மகாகணம் பேராயர் ஐயா அவர்கள் நம்மை அழைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த அழைப்பிலும் நாம் இந்த அவர்கள் வேண்டிக் கொண்ட சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். அதை குறித்ததான ஒரு கடிதம் நமக்கு பெறப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்கின்றேன். அதன்படியாக நாம் இந்த ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க நாம் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என் நாமத்தால் அழைக்கப்படும் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது நான் வானத்திலிருந்து கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்தை குணமாக்குவேன் என்று நாளாகம 7:14 திருச்சபை, தென்னிந்திய திருச்சபை சவால்களும் நிச்சயமற்ற சூழல்களும் எழும் காலங்களில் ஜெபமே நமது முதல் மற்றும் வலிமையான பதிலாகும் என்பதை எப்பொழுதும் உறுதிப்படுத்தி வந்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் முன்மொழியப்பட்டுள்ள FCRA திருத்த மசோதா 2026 குறித்து நடைபெற்று வரும் விவாதங்களின் பின்னணியில் இந்தியா முழுவதிலும் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ திருச்சபைகளும் விசுவாச அடிப்படையிலான அமைப்புகளும் இம்மசோதாவின் சாத்தியமான விளைவுகள் குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளன. இந்த சூழ்நிலையில் நாடு முழுவதும் உள்ள திருச்சபைகளுடன் கிறிஸ்தவ சமுதாயங்களுடனும் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் CSI சினாட் 2026 ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை தேசிய ஜெபம் மற்றும் உண்ணாவிரத நாளாக அனைத்து பேராயங்களும் அனுசரிக்குமாறு நம்மை அழைக்கிறது. அதன்படியாக இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு நிமிடமாவது நாம் ஒருமைப்பட்டவர்களாக நாம் ஜெபிக்கும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். இந்த நாள் இந்தியாவில் கிறிஸ்துவின் சாட்சியத்தையும் ஊழியத்தையும் தொடர்ந்து நிறைவேற்றுவதற்காக கடவுளுடைய ஞானம், நீதி, வழிநடத்துதல் மற்றும் பாதுகாப்பை ஒன்றிணைந்து வேண்டிக் கொள்ளும் ஒரு சிறப்பான வாய்ப்பாகும். இன்றைய நாளிலும் முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்கள் கிறிஸ்தவ ஊழியத்தின் பல்வேறு துறைகளில் பின்வரும் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்ற கவலைகள் வந்துள்ளது. ஆகவே இப்பொழுது சொல்லப்படுகின்ற ஊழியத்தின் துறைகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். FCRA திருத்தத்தின் விளைவாக அநேக ஊழியங்கள், பல்வேறு துறைகள், திருப்பணிகள் கிறிஸ்தவ மற்றும் சிறுபான்மை மக்களுடைய வாழ்க்கையிலே பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற அடிப்படையிலே நாம் ஜெபிக்க கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே எந்த விதமான தாக்கங்களை இந்த FCRA 2026 உங்களுக்கு தெரியுமா என்று எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த FCRA 2026 பில் குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஐயா அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள், ஒரு சிலர் அறிந்திருக்கின்றீர்கள். இது குறிப்பாக திருச்சபையின் சொத்துக்களை முடக்கும்படியாகவும் நமக்கு இருக்கின்ற சலுகைகள் பறிக்கப்படும்படியாகவும் இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெக்னிக்காக அவர்கள் நகர்த்துகின்ற ஒரு செயல் என்று அறிந்து இந்த பில் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்க நாம் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதன் வழியாக இந்த FCRA 2026 வழியாய் பெறப்படுகின்ற தாக்கங்கள் என்ன என்று சொன்னால், திருச்சபைகளின் சொத்துக்கள் மற்றும் நிறுவனங்களின் பொறுப்பான நிர்வாக மற்றும் பராமரிப்பு பாதிக்கப்படுகிறதா இருக்கிறது. அதில் ஏதேனும் FCRAக்கு சம்பந்தமான
சொத்துக்களோ அல்லது பொறுப்புகளோ பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது சிறப்பாக என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரு நிர்வாக அமைப்பு, ஒரு நிர்வாக அதிகாரியின் கீழாக அது எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த திருச்சபைகளுடைய சொத்துக்கள் மற்றும் நிர்வாகங்கள், அதனுடைய பொறுப்புகள் தொடர்ந்து பாதுகாக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். சமூகத்தின் மிகவும் பாதிக்கப்பட்ட மற்றும் பின்தங்கிய மக்களுக்கு சேவை செய்யும் சமூக ஊழியங்களின் நிலைத்த தன்மையை இது மாற்றுகின்றதாக இருக்கிறது. அநேக இடங்களுக்கு சில FCRA நிறுவனங்கள் வெளி தேசத்து நிதியை பெற்று அநேக தொண்டு நிறுவனங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கின்றார்கள். அது தடைப்படுகின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அது பின்தங்கிய மக்களுக்கான சேவையை முடக்குகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நாம் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். கல்வி, சுகாதாரம் மற்றும் வளர்ச்சியை முன்னெடுக்கும் ஊழியங்களின் செயல்பாடுகள் இதன் வழியாக தடைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கின்றது. கல்வி, சுகாதாரம் மற்றும் வளர்ச்சிகள், ஊழியத்தின் வளர்ச்சிகள் முன்னெடுக்கும் செயல்பாடுகள் தடைபட அதிக வாய்ப்பு இருக்கின்றதனால் அதற்காகவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். தலித், பழங்குடியினர் மற்றும் பிற ஒதுக்கப்பட்ட சமூகங்களின் அதிகாரமளிப்பு மற்றும் முன்னேற்றம் இவைகள் தடைபடுகின்ற ஒரு சூழலில் இருக்கின்றது. அதற்காகவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். விசுவாச அடிப்படையிலான சேவையும் சாட்சியமும் தொடர்வதற்கான அரசியலமைப்பு, சுதந்திரம் மற்றும் ஜனநாயக கடமைகள் பாதிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த அமெண்ட்மெண்ட் பில்லினால் அநேக பிரச்சனைகளை சிறுபான்மை நல அமைப்புகள் சந்திக்க இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நாம் விசுவாசத்தோடு, ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புதலோடு, ஒற்றுமையான ஜெபத்தோடு கடவுளை நாடி நமது தேசத்திற்கு, திருச்சபைக்கு கடவுளுடைய சமாதானம், நீதி நிலை பெற வேண்டுமாறு நாம் ஜெபிக்க அன்போடு அழைக்கப்படுகிறோம். இந்த முக்கியமான தருணத்தில் கடவுளுடைய மக்களை மேய்க்கும் பொறுப்பை பெற்றுள்ள நமது பேராயர்கள் மற்றும் பேராயம், குருமார்கள், திருச்சபையின் உறுப்பினர்கள், கல்வி மற்றும் சமூக நிறுவனங்கள், அனைத்து ஊழியர்கள் எல்லோரும் ஒருமனப்படத்தோடு நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த நாளிலும் நாம் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த ஜெப குறிப்புக்காய் நம்மில் யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். சிறப்பாக இந்த நாளிலே இந்த ஜெபத்தின் வழியாய் ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக அனைத்து திருச்சபைகளிலும் இந்த நாளை ஒரு சிறப்பு ஜெப நாளாக அனுசரிக்க கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். வரலாறு முழுவதும் திருச்சபை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருந்தது. இருப்பினும் விசுவாசம், ஒற்றுமை மற்றும் கடவுளை முழுமையாக சார்ந்திருக்கின்ற ஆகியவற்றின் வழியாக இந்த நாளிலே திருச்சபைகள் உறுதியாய் நிலைத்திருக்கின்றன என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே கிறிஸ்துவின் ஒரே சரீரமாக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நமது ஊழியங்களையும் நிறுவனங்களின் எதிர்காலத்தையும் தேவனுடைய கரங்களில் ஒப்படைப்போம். நாம் அனைவரும் இணைந்து ஏறெடுக்கும் ஜெபங்கள் திருச்சபையின் சாட்சியை மேலும் வலுப்படுத்தவும், சமுதாயத்துக்கு தைரியத்துடனும் இரக்கத்துடனும் உண்மையுடனும் தொடர்ந்து சேவை செய்ய நம்மை வல்லமை ஊட்டும் செயலாகவும், தங்களது பேராய பொறுப்பின் கீழ் உள்ள அனைத்து திருச்சபைகளும், கல்வி நிறுவனங்கள், மிஷினரி மையங்கள் அனைத்திற்கும் தென்னிந்திய திருச்சபை அருமையான தென்னிந்திய திருச்சபையின் மாடரேட்டர் டாக்டர் ரூபன் மார்க் மற்றும் துணை மாடரேட்டர் VS பிரான்சிஸ் அவர்கள் மற்றும் தென்னிந்திய திருச்சபையின் பொது காரியதர்சி அட்வொகேட் C. பெர்னாண்டஸ் ரத்னராஜா ஐயா அவர்கள் ஆகியோர் நம்மை இந்த நாளிலே ஒரு மனப்பாட்டோடு இதற்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நமது தேசத்தில் கடவுளுடைய பணி ஊழியம் செழித்து வளர, நீதி, சமாதானம் மற்றும் நலன் நிலை பெற நாம் அனைவரும் ஒரே இதயத்தோடு ஒரே குரலோடு ஜெபத்திலே நாம் ஒன்றிணைவோம். இந்த வேளையிலே நம்முடைய இந்த ஜெப குறிப்புகளுக்காக யாராவது ஒருவர் எழுந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபையின் சொத்துக்கள் மற்றும் நிறுவனங்களின் பொறுப்பான நிர்வாக பராமரிப்பு, பின்தங்கிய மக்களுடைய சேவை தொடர்ந்து நடைபெற, நிலைத்தன்மை உண்டாக, கல்வி, சுகாதாரம், வளர்ச்சி ஊழியங்களிலே முன்னெடுக்கின்ற செயல்பாடுகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் வழிநடத்த மற்றும் ஒதுக்கப்பட்ட சமுதாயங்களின் அதிகார மளிப்பு மற்றும் முன்னேற்றம் இவைகளிலே ஆண்டவருடைய கிருபை கடந்து வர, விசுவாச அடிப்படையிலான சேவை சாட்சியம் தொடர்வதற்கான அரசியல் அமைப்பு, சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம்
வெளிகள் உருவாக நம்மில் யாராவது ஒருவர் எழுந்து இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். திருச்சபையின் சொத்துக்கள், பொறுப்பு, நிர்வாகங்கள் இவைகளிலே கொள்ளையடிக்கப்படாது இருக்கவோ உம்முடைய சுத்தம் அப்பா காத்து கொள்ளுங்க. சபையாய் முழுமையாயும் கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஒருவராய் இருவராய் அல்ல, நீர் எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறீர். எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிற தேவன் நீர். எங்களுடைய மன்றாட்டுகள் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருக்கட்டும். சபையாய் முழுமையாய் தாழ்த்துகிறோம், பெற்றுக்கொள்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு கூட நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் என்ப நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவருடைய வழிநடத்துதல், அதை நீதி, சமாதானம், அன்பு திருச்சபையிலே நிறைவாக இருக்கும். ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து இந்த பில் அமெண்ட்மென்ட் பில் உருவாக 5வது ஆண்டுக்குள்ள ஊழியர்களை கடவுள் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். அன்றைய நாளிலே அன்று ஆராதனை பாடகர் குழு ஊழிய திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். தொடர்ந்து சபையார் இந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்றைய நாளிலும் அதை தொடர்ந்து சிறப்பாக பாடகர் குழு ஊழியர்களுடைய குடும்ப கூடுகை ஒன்று நடைபெறும். ஆராதனை நிறைவுக்கு பின்பதாக பாடகர் குழு ஊழியர்களிலே பங்கு பெறுகின்றவர்கள் நீங்கள் குடும்பமாக இருந்து பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் நம்முடைய கல்வி நிறுவனங்களுக்காக நாம் கடந்த வருடமும் கல்வி உபகார நிதி நாம் கொடுத்து அநேக பிள்ளைகளை தாங்கினோம். விதமாக இந்த வருடத்திலும் நாம் வருகின்ற 2ஆம் வாரம் 12ஆம் தேதி நீங்கள் இந்த கல்வி உபகார நிதியை நீங்கள் கொடுத்து இந்த திருமண்டலத்திலே இருக்கின்ற பிள்ளைகளுடைய கல்விக்காக நீங்கள் உதவி செய்ய உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையிலே பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்கள் வருகின்ற 1ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர் ரெவரன் சாமுவேல் தவராஜ், பேபி பியங்கா ரெய்மான் ஆகியோர் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். 4/7 மிஸ்டர் சாமுவேல் கிறிஸ்டியான் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். திருமண நாள் காணுகின்றவர்கள், பிறந்தநாள் காணுகின்றவர்கள் ஆண்டவருடைய திருப்பெயர்களை வாழ்த்துகின்றோம். உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி திருச்சபையாய் வாழ்த்துகின்றோம். திருமண நாள் காணுகின்றவர்கள் 29/6/2026 மிஸ்டர் ரத்னராஜா, மிஸ்ஸஸ் பெனிட்டா குளோரி ரத்னராஜா ஆகிய குடும்பத்தின் மக்கள் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். 30/6 மிஸ்டர் ஜோஸ்வா, மிஸ்ஸஸ் சலோமி ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். 2/7 மிஸ்டர் செல்வராஜ் ஜோசப், மிஸ்ஸஸ் ஈவா செல்வராஜ் ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் தாமே சியோனின் வாழ்வும் எருசலேமின் சமாதானமும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணுகின்ற ஆசீர்வாதத்தையும் தந்து வழி நடத்துவாராக. பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிறவரே, உடைய திருக்கரங்களிலே புதிய பிறந்தாண்டையும் திருமணாண்டையும் பெற்றிருக்கிற உடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காய் நாங்கள் உடைய பாதபடியில் வருகின்றோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் இம்மட்டுமாய் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி ஒரு புதிய பிறந்தாண்டையும் திருமணாண்டையும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தந்திருக்கிறீர். ஆண்டவருடைய வல்லமை வழிநடத்துதல், உடைய அடைக்கலம், பாதுகாவல், ஆண்டவர் குடும்பத்தின் மக்களுடைய மன விருப்பத்தின் முடியான நன்மைகள் இந்த புதிய ஆண்டிலும் தொடர நீர் உதவி செய்வீராக. இதுபோல பல பிறந்த நாளையும் திருமணாண்டையும் உடைய கரங்களிலே நிறைவாய் பெற்று உடைய சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் உதவி தாரும்.
இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. Mercy drops round us are falling, but for the showers we plead. திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 229 கெஞ்சிடமும் நெஞ்சே அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் படைப்போம். கீர்த்தனை எண் 229. வைதிகரை தொகுத்து வெவ்வேறு வெண்டுரைக்கில் பெருகும் தீயணைத்ததும் வீரிய சிங்கத்தின் வாயை அடைத்ததும் கண்டிதமாய் வெற்றி கொண்டதும் பல காரியங்களையும் பாரிது மாஜயம் இந்திரமும் நெஞ்சு அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடி நீ விசுவாச கேடகத்தை பிடி நீ
அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நன்றி நிறுவனத்தோடு உம்முடைய வழிநடத்தல்களை எண்ணி நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய கரங்களில் பெற்ற நன்மைகளை உம்முடைய திருப்பணிகளுக்கு காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதன் வழியாய் உம்முடைய இறையரசு கட்டப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த மாதம் முழுவதுமாய் நீர் வழி நடத்தினீர், நன்றி சொல்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. அன்புக்குரியவர்களே, இது திருமண்டலத்தின் வழியாய் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அறிவிப்பு. நாம் இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் 1 மாத சந்தாவையாவது நீங்கள் செலுத்தி இருக்க வேண்டும். அப்படி என்றால்தான் உங்களுடைய வாக்காளர் மற்றும் வேட்பாளர் தகுதி பட்டியலிலே நீங்கள் இடம்பெற முடியும் என்பதை நான் அன்போடு மீண்டுமாய் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். ஆகவே இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக நீங்கள் சந்தா செலுத்த தவறி இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உடனடியாக பொருளாளரை தொடர்பு கொண்டு நீங்கள் சந்தாவை செலுத்தி நிறைவு செய்ய 1 மாத சந்தாவையாவது நீங்கள் செலுத்தியிருக்க உங்களை அன்போடு நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம் மத்தியிலே கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நம்முடைய திருச்சபையின் அருமையான ஐயா திருமதி கிறிஸ்துராஜ் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். இந்த வேளையிலும் கடவுளுடைய வார்த்தையை அன்பு சகோதரர் அவர்கள் நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். வார்த்தையாலே பேசுகிற வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வழிபாட்டு நேரத்தில் நம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்க கிடைத்த பெரும் பாக்கியத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய தூய ஆவியர் தாமே இந்த தியானத்தில் எங்களோடு கூட இடைப்படுவீராக. என்னையும் தியானிக்கிற நம்முடைய அடியார் அத்தனை பேருடைய இருதயத்தையும் ஆயத்தப்படுத்துவீராக. நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சரியாய் கவனித்து தெளிந்து ஆண்டவரே, அதன் வழியாக நாங்கள் இன்னும் மெருகேறி இப்படி திருநாமத்தை மையப்படுத்தி வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இப்படி திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு ரட்சகரின் இனிய திருப்பெயரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்வு தரும் வார்த்தையாம் இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே கூடி வந்திருக்கிற திருமக்கள் அத்தனை பேருக்கும் முதற்கென்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கிடைத்த பெரும் பேருக்காக நான் ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கின அருமையான நம்முடைய ஆயர் அவர்களுக்கும் அருமையான சபை சங்கத்தார் அனைவருக்கும், குறிப்பாக உங்கள் அனைவருக்கும், திருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இசை ஆர்வம் மிக்க ஒரு இளம் வாலிபன் தான் ஒரு உலக பிரசித்தி பெற்ற வயலின் இசைக்கலைஞராக வேண்டும் என்று பேராவல் கொண்டான். இந்த எண்ணம் அவனுடைய மனதிலே நீண்ட நாட்களாகவே இருந்து வந்தது. இதை குறித்து அதிகமாய் யோசித்து கொண்டே இருந்தான். நான் ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு பெஸ்ட் வயலினிஸ்டாக நான் உருவாகணும் என்று அவன் சிந்தித்து கொண்டே இருந்தான். இது குறித்து அவன் நிறைய புத்தகங்களை வாங்கி வாசிக்க ஆரம்பித்தான். எப்படி வயலின் கற்றுக்கொள்வது, எப்படி சிறந்த ஒரு வயலின் இசைக்கலைஞராக புலமை பெறுவது என்று சொல்லி ஏராளமான புத்தகங்களை வாங்கி வாசிக்க ஆரம்பித்தான். நிறைய ஆடியோக்களை கேட்க ஆரம்பித்தான். நிறைய வயலின் கச்சேரிகளை கேட்க ஆரம்பித்தான். நிறைய வீடியோக்களை அவன் பார்க்க ஆரம்பித்தான். இன்னும் பல பேரிடத்தில் இது குறித்து பேசினான். நான் ஒரு சிறந்த வயலின் இசைக்கலைஞராக திகழ வேண்டும் என்று பேரார்வம் கொண்டுள்ளேன் என்று சொல்லி பேசினான். ஆனால் காலம்தான் கடந்து போனதே ஒழிய அவன் நினைத்த மாதிரி அவன் சிறந்த ஒரு வயலின் இசைக்கலைஞராக அவனாலே ஆக முடியவில்லை. ஒரு முறை அவன் தங்கியிருக்கிற அந்த நகரத்திலே உலக பிரசித்தி பெற்ற வயலின் இசைக்கலைஞருடைய கச்சேரி நடைபெறப் போகிறது என்று சொல்லி அவன் கேள்விப்பட்டான். இந்த கச்சேரியில் நிச்சயமாக நானும் போய் கலந்து கொண்டேன் சொல்லி அங்கே கலந்து கொண்டான். அந்த கச்சேரியின் இறுதியில்
அந்த புகழ்பெற்ற வயலின் இசைக்கலைஞரை அணுகி, ஐயா, நான் உங்களைப் போல ஒரு சிறந்த வயலினிஸ்டாக மாற விரும்புகிறேன், நானும் உங்களைப் போல புகழ்பெற்ற ஒரு இசைக்கலைஞராக, வயலின் இசைக்கலைஞராக திகழ வேண்டும் என்ற ஆசை எனக்குள்ளே கொழுந்துவிட்டு இருந்து கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அந்த அருமையான இசைக்கலைஞர் அவரை பார்த்து புன்முறுவலோடு சொன்னார், தம்பி, நீ என்னோடு வா, நீ என்னோடு வா, என்னோடு தங்கியிரு, என்னுடைய வாழ்வு முறைகளை பார், என்னுடைய முயற்சிகளையும் பயிற்சிகளையும் பார், நீ நிச்சயமாய் சிறந்த ஒரு இசைக்கலைஞனாய் மாறுவாய் என்று சொன்னார். உடனே அவனும் சரியையா என்று சொல்லி ஒப்புக்கொண்டு அவரோடு கூட அவர் பயணப்பட்டான். பின்னாளிலே இந்த அருமையான இளம் வாலிபன் அவரை விட மிகவும் உலக புகழ்பெற்ற ஒரு வயலின் இசைக்கலைஞராக திகழ்ந்தான். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலே நம்ம எல்லாரும் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நம்ம கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன தெரியுமா? சீடத்துவம், வந்து பாருங்கள், சென்று அறிவியுங்கள். டிசைபிள்ஷிப், கம் அண்ட் சி, கோ அண்ட் டெல். சீடத்துவம் வந்து பாருங்கள், போய் அறிவியுங்கள் என்ற ஒரு அருமையான தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. நேற்றைய நாளில் ஒருவேளை தமிழ் தொலைக்காட்சி, அதாவது தமிழ் செய்தி சேனலில் பார்த்தவங்க நிச்சயமாக ஒரு செய்தியை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட வசனகர்த்தா, தமிழ் திரைப்பட இயக்குனர், தமிழ் திரைப்பட நடிகர், தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர், இது போன்ற பன்முக திறமை கொண்ட தமிழ் திரையுலகிலே புகழ்பெற்ற எழுத்தாளர், புகழ்பெற்ற பத்திரிகையாளராக திகழ்ந்த திரு கே. பாக்கியராஜ் அவர்கள் மரித்து விட்டார்கள். தன்னுடைய 73 வயதிலே மாரடைப்பால் அவர் காலமானார் என்ற செய்தி ஓடிக்கொண்டே இருந்தது. அப்பொழுது ஒரு முக்கியமான செய்தி அங்கே சொன்னாங்க. தான் குருவாக கொண்ட தன்னுடைய குருநாதர் பாரதி ராஜா என்பவர் இறந்து 17 நாளிலே இவரும் இறந்து விட்டார் என்று சொன்னார்கள். அவர்கள் 2 பேருக்கு இடையே இருந்த அந்த குரு சிஷ்ய உறவு எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே நாம் சிந்திக்க வந்திருக்கிற விஷயம், ஆண்டவராகிய இயேசுவுடைய சீடர்களாக இருக்க வேண்டிய உங்களுடைய என்னுடைய அந்த உறவு எப்படிப்பட்டது என்பதைத்தான் இந்த நாளிலே ஒரு 3 முக்கிய சிந்தனைகளை உங்கள் முன்னாலே பதிவு செய்து இந்த தியானத்தை நான் நிறைவு செய்யலாம் என்று விரும்புகிறேன். மெத்திடேஸ் என்ற ஒரு கிரேக்க பதம், சீடன் அல்லது டிசைபிள் என்ற அந்த பதத்துக்கு இணையாக கிரேக்க பைபிளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கிரேக்க பைபிளில் எங்கெல்லாம் டிசைபிள் சீடன் என்று வருகிறதோ அங்கெல்லாம் இந்த மெத்திடேஸ் என்கிற பதம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன் ஹூ ஃபாலோஸ் த ஃபுட் ஸ்டெப் ஆஃப் ஹிஸ் மாஸ்டர். தன்னுடைய குருவின் அடியொற்றி நடப்பவர், தன்னுடைய குருவின் விருப்பம் அறிந்தவர், தன்னுடைய குருவின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர், தன் குருவை பறைசாற்றுபவர் என்றெல்லாம் இதற்கு அர்த்தம் கொள்ளப்படுகிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சீடத்துவம் என்பது கிறிஸ்தவத்தை வெறுமனே பின்பற்றுவது மட்டுமல்ல. சீடத்துவம் என்பது கிறிஸ்துவை உளமாக உண்மையாக அறிந்து அவரோடு வாழ்ந்து உலகிற்கு அறிவிக்கும் ஒரு வாழ்க்கை முறை. அதைத்தான் சீடத்துவம் என்று சொல்கிறார்கள். டிசைபிள்ஷிப் இஸ் a transforming relationship with Christ. டிசைபிள்ஷிப் இஸ் a transforming relationship with Christ என்று சொல்கிறார்கள். 3 தலைப்பில் காலத்தின் அருமை கருதி வாசி கேட்ட நற்செய்தி பாடத்தின் வழியாக மாத்திரம் ஒரு 3 முக்கியமான சிந்தனைகளை உங்களோடு பதிவு செய்து நான் நிறைவு செய்ய போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் தொடங்கி, ஒருவேளை அம்மாவுக்கு எழுதி கொடுக்கும்போது தப்பாக கொடுத்துட்டாங்களான்னு தெரியல, 37ஆம் வசனம் தொடங்கி 42ஆம் வசனம் வரைக்கும் அந்த பகுதி இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் என்னோடு கூட சேர்ந்து அந்த பகுதியை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 3 தலைப்பு. சீடத்துவ வாழ்வு என்பது குருவை அறிந்து கொள்வதிலே ஆர்வமுடைய வாழ்வு. டிசைபிள்ஷிப், a passion to know the master, a passion to know the master. குருவை அறிந்து கொள்வதிலே ஆர்வமுடைய வாழ்வு. உங்களுக்காக நான் 37 மற்றும் 38 வாசிக்கிறேன். அவன் அப்படி சொன்னதை, அதாவது யோவான் ஸ்நானன் அப்படி சொன்னதை 2 சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இந்த பகுதிக்கு ஒரு சின்ன பின்னணியை சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல வேண்டும். மற்ற எல்லா நற்செய்தி நூலிலும் யோவான் நற்செய்தியானது தனித்துவம் வாய்ந்தது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
அது மிகவும் இறையியல் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிற ஒரு நற்செய்தி நூல். அதனால தான் ஆரம்பிக்கும் போதே ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று ஆரம்பிக்கிறது. மற்ற எல்லா நற்செய்தியாளர்களும் இயேசுவனுடைய அந்த மானிட பிறப்பை வர்ணித்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த யோவான் நற்செய்தியாளர் அப்படி ஆரம்பிக்கிறது இல்லை. அவர் இயேசுவை வார்த்தையாக ஆரம்பித்து வைக்கிறார். அப்படியே சொல்லிக்கொண்டு வரும்போது இயேசுடைய ஊழியத்துக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்ட முழுக்கு முனிவர் என்று சொல்லப்படுகிற யோவான் ஸ்நானன் என்று ஒரு மனிதரை குறித்து இங்கே சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யோவான் ஸ்நானன் தன்னோடு இருந்த சீடர்களுக்கு சில விஷயங்களை சொல்லுகிறார். 27 வசனத்தை வாசிக்கிறேன். அவர் இயேசுவை குறித்து என்ன சொல்றாருன்னா, அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லன்னு சொல்றார். எனக்கு பின்னால் ஒருத்தர் வரப்போறார், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். நான் உங்களுக்கு வெறும் தண்ணீரினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். இப்படி சொல்லி 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 தன்னை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிற சீடர்களிடத்தில் இன்னொரு குருவை குறித்து உயர்த்தி பேசுகிறார். இவர்கள் உள்ளத்திலே ஒரு பெரிய கியூரியாசிட்டி, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, யாரை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் இவரிடத்தில் அவர் ஞானஸ்நானம் வரும்போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார். மறுநாளிலே இயேசு வழியாக வரும்போது, இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து அதை பார்க்க முடியும். அப்படி சொல்லும்போது தான் 35 வசனத்தில், மறுநாளிலே யோவானும் அவருடைய சீசர்கள் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவர் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். ஏனென்றால் ஏற்கனவே இந்த முழுக்கு முனிவராகிய யோவான் ஸ்நானன் இந்த இயேசுவை குறித்து, இந்த சிறந்த குருவை குறித்து மிகவும் உயர்த்தி பேசியிருக்கிறார். நான் மிக சாதாரணமான மனிதன், ஆனால் ஒருவர் வருவார், அவர் இந்த உலகம் அனைத்தின் பாவங்களையும் தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இருப்பார், அவர்தான் தேவகுமாரன், அவர்தான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட மனுஷகுமாரன், நீங்கள் அப்படிப்பட்ட குருவுக்கு கீழே தான் சீடராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லி வைத்தபடினாலே இவருக்கு பின்னாலே வந்து கொண்டிருந்த இந்த சீடர்கள், குறிப்பாக இங்கே ஒரு பேர் மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்திரேயா 40 வசனத்தில் அந்த பெயர் போட்டிருக்கிறது. இன்னொரு சீடன் யார் என்றால் அது யோவான் என்று சொல்லி பெரும்பாலான வேத வியாக்கியானங்கள் சொல்கிறாங்க. ஏனென்றால் நீங்கள் யோவானுடைய இறுதி அதிகாரம் 21, 24 படிச்சிங்கன்னா அந்த சீசனே இவைகளை குறித்து சாட்சி கொடுக்கிறான் என்று எழுதியிருப்பார். அவர் எல்லா இடத்திலும் தன்னை மறைத்துத்தான் இந்த நற்செய்தி நூலை அவர் எழுதியிருக்கிறார். எனவே இந்த இன்னொரு சீடன் யோவானும் அந்திரேயாவும் உடனடியாக இவர்தான் அந்த முக்கியமான குரு என்று அறிந்ததும் உடனடியாக அவருக்கு பின் செல்வதாகத்தான் இங்கே நான் போடப்பட்டிருக்கிறது. இங்கே நான் மறுபடியும் அதை வாசிக்கிறேன். யோவான் ஸ்நானன் அப்படி சொன்னதை அவ் 2 சீசரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். குருவை அறிந்து கொள்வதிலே ஆர்வம், a passion to know the master. உண்மை சீடர் முதலிலே கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ஆவலோடு இருப்பார்கள். உலக ஆசைகளை விட ஆண்டவரை அறிதலே அவருடைய முதல் தேடலாக இருக்கும். நன்றாய் கவனிங்களேன். இங்கே அவர்கள் அந்த 38 வசனத்தில் இயேசுவானவர் திரும்பி நீங்கள் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்கணும்? ஒருத்தர் பின்னால் வந்துக்கிட்டே இருக்காங்களா, உங்களுக்கு என்ன வேணும், யார் வேணும், ஏன் என் பின்னால் வர்றீங்க அப்படின்லாம் தான் கேட்கணும். ஆனால் ஆண்டவர் இயேசு நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு கேட்குறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல வசனம் தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த ரகசியத்தை அறிந்தவர்களாக, யோவான் ஸ்நானனாலே நன்றாக ட்ரைனிங் கொடுக்கப்பட்டவர்களாக இந்த 2 சீடர்களும் ஒரு சரியான தேர்ந்த குருவை வந்து அடைந்து விட்டோம் என்று சொல்லி அவர் பின்னாலே வரும்போது கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள்? உடனே அவங்க சொல்றாங்க, எடுத்த எடுப்பிலே ரபி, போதகரே, குருவே, குருவே, நீர் எங்கே இருக்கிறீர், நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். இந்த ஒரு வசனத்தில் மாத்திரம் ஏராளமான செய்திகளை வாசிக்க முடியும், ஏராளமான செய்திகளை, ஆழமான செய்திகளை நாம் கண்டுபிடிக்க முடியும். வாட் டு யூ சீக், வாட் டு யூ வாண்ட் என்று அவர் கேட்கும்போது உடனடியாக அவர்கள் எங்களுடைய தேடல், எங்களுடைய விருப்பம், எங்களுடைய வாஞ்சை எல்லாமே உம்மை கண்டுகொள்வது, உம்மோடு இருப்பது, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கம் ஐயா. பெருக்குமான் செய்ய பாடிருக்காங்கல்ல, அதே போல தான் நீர் எங்கே இருக்கிறீர், உம்மோடு நாங்கள் தங்க வேண்டும். அதுதான் ரபி என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே, மத்தேயு 6:33 மறுபடியும் சொல்கிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்,
எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை கொடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் ஒரு தேவைக்கான கவலைப்படாதீங்க. இதையெல்லாம் அஞ்ஞானிகள் ஞாடி தேடுகிறார்கள். உங்களுக்கு தேவையானது என்ன? முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த, எனக்கு அடுத்த அல்லது என்னை, கடவுளை தேடுகிறதிலே நீங்கள் ஆர்வம் கொண்டவர்களாக இருங்கள். சங்கீதம் 145:18 நான் அடிக்கடி உபயோகிக்கிற வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தேடுகிறவர்களுக்கு அவர் தென்படுகிறார். கர்த்தர் பக்தியுள்ளவனை தனக்காக தெரிந்து கொள்கிறார். எண்ணற்ற வசனங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த அருமையான யோவானும் அந்திரேயாவும் அந்த ஒரு ஈடுபாட்டோடு எங்களுக்கு ஒரு நல்ல குரு வேண்டும், இதுதான் வாழ்வின் லட்சியம் என்று சொல்லி அவரை தேடினதுனாலே அவரை நல்ல குருவை அவர்கள் கண்டு கொண்டார்கள். நாம் இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறோமா? இல்லை. அவரை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள ஏங்குகிறோமா? இதுதான் கேள்வி. நாம் இயேசுவை வெறுமனே அறிந்து வைத்திருக்கிறோமா? வெறும் கிறிஸ்தவராக இருக்கிறோமா? இல்லாவிட்டால் இந்த சீடர்களை போல ஆழமாக அவரோடு கூட உறவாட அல்லது அவர் யார் என்று தெரிந்து அவரை ஆராதிக்கிறோமா என்ற ஒரு முக்கியமான கேள்வியை முன்னால் வைக்கிறேன். நம்முடைய தேடல்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதை நம்முடைய இருதயம் நாடுகிறது? இந்த உலகத்தில் வாழுகிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரமாய் கடந்துவிடும். வேறொரு வாழ்க்கை இல்லை. இந்த குறைந்த வாழ்க்கையிலே நம்முடைய தேடல், அதிகபட்சம் நம்முடைய தேடல் எதை குறித்ததாக இருக்கிறது? எப்போதாவது ஒரு சில மணி நேரங்கள் கடவுள் எனக்கு போதும், வாரத்திலே ஒரு 2 மணி நேரம் ஆண்டவரை தேடினால் போதும், மீதியெல்லாம் இந்த உலகத்துக்காகத்தான் ஓடுவேன் என்று சொல்லி மற்றவர்களைப் போல நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் என்னுடைய முதலும் முடிவும் இயேசுதான், ஆண்டவர்தான், அவர்தான் என்னுடைய குரு, அவரோடு இணைந்திருப்பதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமா என்ற ஒரு சவால் நிறைந்த கேள்வி எங்களோடு கூட நான் வைக்க விரும்புகிறேன். 2வது பகுதிக்கு நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த 2வது தலைப்பு நான் கொடுத்திருக்கிறது, சீடத்துவம் குருவுடன் ஐக்கியப்படுவதிலே ஆர்வம். முதலாவது குருவை அறிந்து கொள்வதிலே விருப்பம் அல்லது ஆர்வம். இப்பொழுது குருவோடு ஐக்கியப்படுவதிலே ஆர்வம். 39ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர் இயேசுவானவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. வந்து பாருங்கள். ரபி, நீ எங்கே தங்கியிருக்கிறீர்னு கேட்குறாங்க. என்ன சொல்லணும்? அவர், நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நீங்கள் வாங்க, நான் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு போவேன், அப்போ என் பின்னால் வாங்க, அந்த இடத்த கண்டுபிடிச்சிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லணும். இங்கிலீஷ் பைபிளில் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா கம் இல்லையா, கம் அவர் அப்படி இப்படி இருக்குது. அதாவது கம், ஹி ரிப்ளைட் அண்ட் யூ வில் சி அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. வாங்க, வந்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்ற அர்த்தத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி சொன்னார்? ஒரு முறை ஆண்டவர் இயேசு சொன்னார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. லூக்கா 9:24 என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். வந்து பாருங்கள் அப்படி சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய ஊழிய பாதை இதுதான் இல்லையா? இந்த உலகத்திலே உபத்திரவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அல்லது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சொகுசான ஒரு பங்களாவில் நான் இல்லை, ஒரு சொகுசான வாழ்க்கையில் நான் இல்லை. நீங்கள் வந்து பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதை போன்ற அர்த்தத்திலே இயேசுவானவர் சொல்கிறாரு. இப்பொழுது அவர்கள் அவரோடு கூட போய் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு விடுகிறார்கள். அதான் இங்கே பார்க்கிறோம். அன்றைய தினம் அடுத்து தங்கினார்கள். அது ஒருவேளை அந்த யூத மணி படி கணக்கு பார்த்தா மாலை 4 மணி என்று சொல்கிறார்கள் இல்லையா? 6 மணி முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமியில் அந்தகாரம் உண்டாயிட்டுன்னு சொல்கிறோம்ல, 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். ஸோ இங்கே 10 மணி என்பது கிட்டத்தட்ட மாலை 4 மணி வாக்கிலே அவர்கள் இயேசுவோடு கூட சென்று அவருடைய இடத்திலே கண்டுபிடித்து தங்குகிறார்கள். சும்மா தங்கலை, அவரோடு கூட உரையாடல் செய்கிறார்கள். அவரோடு கூட பேச 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 திகட்டாத தேனமுதமாய் அவரிடத்திலிருந்து வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அவரோடு கூட அப்படி ஐக்கியப்பட்டு விடுகிறார்கள். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, உண்மை சீடர் கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே வாழ விரும்புவார். உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? உங்கள் சமூகத்தில் குறையில்லாமல் வாழுகிறேன்.
அது மாதிரி கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே வாழ விரும்புகிறவர் தான் உண்மையான சீடர். உறவு இல்லாத ஊழியம் வெறுமையானது. ரிலேஷன்ஷிப் இல்லாத நம்முடைய எதுவானாலும், அது ஆராதனையாக இருக்கட்டும், காணிக்கை செலுத்துறதா இருக்கட்டும், இல்லை நம்முடைய கிறிஸ்தவ நடவடிக்கையாக இருக்கட்டும், கடவுளோடு கூட நெருங்கிய உறவில்லாதது அது வெறுமையானது. ஆனால் இங்கே அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர்கள் மணிக்கணக்காக பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இதை சொல்வதற்கு காரணம் இருக்கிறது என்றால், அடுத்த நிமிடமே அல்லது அடுத்த நாளே உடனடியாக ஓடி போய் தன் சகோதரத்தில் அவர் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு மிகுந்த ஈடுபாட்டோடு கூட இந்த இருவரும் அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. சில உதாரணங்களை பைபிளை பார்க்கலாமே. லூக்கா 10:39-42 மார்த்தா மரியா அப்படின்னு 2 பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியலையா? ஆண்டவர் இயேசு எப்பொழுதெல்லாம் அந்த பெத்தானியா நகர், எருசலேமுக்கு பக்கத்தில் இருக்கிற பெத்தானியா நகருக்கு ஊழியத்துக்கு போகிறாரோ அப்பெல்லாம் அந்த மார்த்தா மரியா லாசர் என்கிற தனக்கு பிரியமான ஒரு வீட்டில் ராத்தங்குவார். அப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்த்தா எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருப்பாங்க, வீட்டு வேலைகளில் இல்லையா, மற்ற கடமைகளை செய்கிறதில்ல. ஆனால் இந்த மரியாள் மாத்திரம், ஐயோ இயேசு வந்துட்டார், இந்த வாய்ப்பை நான் விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் பேச 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 உரையாடல் செய்து கொண்டே இருப்பாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார்ல, மார்த்தாள் குறை சொல்கிறா, என்ன அவன் பாதத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிற வளவலன்னு. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, உன் தங்கையாகிய மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நான் எப்போதும் இங்கே வந்து கொண்டே இருக்க போவதில்லை, எப்பொழுதாவது தான் வருவேன். அப்பொழுதெல்லாம் என் மூலமாக நீ வார்த்தைகளை கேட்டு இருதயத்தில் பதித்து கொண்டால் உன் வாழ்நாள் முழுவதும் எப்பேற்பட்ட புயல் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், சோதனை வந்தாலும் நீ எதிர்கொள்ள முடியும். என்னுடைய வார்த்தையினுடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது உன்னால் எதையும் சந்திக்க முடியும் என்பதாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். யோவான் 3:2 நிக்கதோமி என்கிற ஒரு மனிதன் இல்லையா, யூத சமய தலைவர் என்று சொல்கிறாங்க, நியாய சாஸ்திரின்னு சொல்கிறாங்க, ராத்திரி நேரத்தில் வந்து முழுதும் அவரோடு பேசி கொண்டிருக்கிறார். 3ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு நீண்ட நெடிய சம்பாஷணை, ஒரு புகழ்பெற்ற ஒரு வசனம் அதில் தான் வருது. 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நிக்கதோமிடம் தான் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு நீண்ட நெடிய சம்பாஷணை, விருப்பத்தோடு இல்லையா, தன்னுடைய எல்லா விதமான அந்த கௌரவத்தையும் விட்டு சாதாரண ஒரு குருவாக அன்றைக்கு தெரிந்த இந்த இயேசுவிடத்தில் முழுதும் பேசி கொண்டிருந்த ஒரு அனுபவம். பின்னாளிலே இந்த நிக்கதோமும் இயேசுவை பின்பற்றினதாக வரலாறு சொல்கிறது. யோவான் 6:68-69 ஒரு விஷயத்தை இயேசுவானவர் சொல்கிறார். ஏன்னால் அவர் பேசிக்கொண்டே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் கேட்பவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. நீங்கள் என்னுடைய சரீரத்திலே பங்கு பெறாவிட்டால், என்னுடைய அப்பத்தை புசிக்காவிட்டால், என்னுடைய ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணாவிட்டால் என்னிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை, இப்படிலாம் சொல்லும்போது இந்த உபதேசம் ரொம்ப கடினமானது. இந்த மனிதன் என்ன பேசுகிறார்? நான் செத்து போயிடுவேன்றாரு, நான் செத்தாதான் உங்களுக்கு நல்லது, நான் உயிரோடு எழும்புவேன் அதுதான் உங்களுக்கு நல்லது, இதெல்லாம் சரியாக வராது, இது ரொம்ப கடினமான உபதேசம் என்று சொல்லி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி போகிறாங்க. இயேசுவானவர் கூட நெருங்கின சீடர்களாக 12 பேர் இருந்தாங்க. இந்த 12 பேர் இல்லாமல் இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் அவ்வப்போது அவரை பின்பற்றி கொண்டே இருந்தாங்க. அப்படி பின்பற்றி கொண்டிருந்தவர்கள் நிறைய பேர் இவருடைய இந்த கடினமான உபதேசத்தை கேட்டு பின்வாங்கி போனாங்க. அப்போ சொல்கிறார் இயேசுவானவர் அவருடைய சீடர்களை பார்த்து, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? இப்போ பேதுரு என்ன சொல்கிறார் தெரியுமா? யாரிடம் போவோம் இறைவா, யாரிடம் சொல்லுவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா? நித்திய ஜீவ வசனங்கள் நம்மிடத்தில் உண்டே, இதை விட எங்களுக்கு வேற என்ன பொக்கிஷம் வேண்டும் என்பதாக அங்கே யோவான் 6:69 நான் பார்க்க முடியும். பிலிப்பியரில் பவுலடிகளார் 7-8 வசனம், 3ஆம் அதிகாரம் 7-8 வசனத்திலும் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், உம்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த உலகத்தின் எல்லா லாபங்களும் எனக்கு நஷ்டம்தான். நான் மிகப்பெரிய படித்தவன், பண்டிதன் இல்லையா, எனக்கு பெரிய சொத்து இருக்கிறது, என்னோட அப்பா மிகப்பெரிய அறிஞர், ஆனாலும் எனக்கு இதெல்லாம் ஒன்று வேண்டாம், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்கிறார். அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, உண்மையான சீடத்துவம் என்பது குருவோடு ஐக்கியப்படுவதிலே விருப்பம் கொண்ட வாழ்வு. குரு யார்? நாம் தெரிந்து கொண்ட நம்முடைய இரட்சகர், நம்முடைய ஆண்டவர். அவரோடு எப்பொழுதும் ஐக்கியப்படுதல். எப்படி அது நடக்கும்? இது மாதிரி கூடுகைகளை ஆர்வத்தோடு விரும்பி வாஞ்சியோடு நாம் கலந்து கொள்ளும் போது, வேதத்தை ஆர்வத்தோடு வாசித்து தியானிக்கும் போது,
அருமையான பாடல்களை நாம் விரும்பி கேட்கும்போது இப்படி எண்ணற்ற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த நாம் ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொண்டவர்களாயிருப்போம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த நாட்களிலே நாம் மிக குறைந்த நேரம்தான் செலவிட்டு கொண்டிருக்கிறோம். வேதத்தை தியானிப்பதாக இருக்கட்டும், இல்லை இது மாதிரி கூட்டங்களிலே பங்கு பெறுவதாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் ஜெபிப்பதாக இருக்கட்டும், ஜெப நேரமெல்லாம் மிகவும் குறைந்து விட்டது. அருமையான ஆண்டோட பிள்ளைகளை உங்கள் எல்லாருக்கும் நினைவுபடுத்துகிறேன், உண்மையான சீடத்துவ வாழ்க்கை என்பது அல்லது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவரோடு ஐக்கியப்பட்ட வாழ்க்கை. நான் ஆண்டவருக்காக நிறைய கொடுக்குறேங்க, நான் நிறைய பேரை சப்போர்ட் பண்ணுறேன், என்னுடைய பணத்தால் நான் எத்தனையோ மிஸ்ரீகளை தாங்குகிறேன். இதெல்லாம் நிச்சயமாய் ஆண்டவருக்கு உண்பதாக ஒன்றுமே இல்லை. அவரோடு எந்த அளவுக்கு நெருக்கத்தில் உறவில் இருக்கிறோமோ அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் இல்லையா? என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினருக்கு ஒப்பாக இருக்கிறான். அப்படி இல்லாதவன் மணல் மேல் தன்னுடைய வீட்டை கட்டினருக்கு ஒப்பாக இருக்கிறான் இல்லையா? அந்நாட்களில் அநேகர் வந்து கர்த்தாவே கர்த்தாவே உடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அடையாளங்கள் அற்புதங்களை செய்தோம் அல்லவா, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன் என்று சொல்வார். ஏன் அப்படி சொல்றாரு? அவருடைய வார்த்தைகளை கேட்டு விருப்பத்தோடு கேட்டு அந்த வார்த்தைகளின்படி நடக்காது இருக்கும் போதுதான் அப்படி சொல்லுவார். ஸோ இந்த அருமையான 2 சீடரும் அன்றைய தினமே அவரோடு தங்கி அவருடைய மதுரமான சொற்பொழிவுகளை காதார கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பின் நாட்களிலே அவரோடு தொடர்ந்து பயணிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். அந்த முதல் சந்திப்பு, இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் இயேசுடைய முதலாவது 2 சீடர்கள் இவங்க தான். அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டார், முதல் அப்பாயின்மெண்ட் நடந்துருச்சு. இந்த 2 சீடர் தான் அந்திரேயா, யோவான். இந்த 2 சீடரும் அவருடைய அடியவர்களாய் மாறி போனார்கள். நமது வாழ்க்கையிலே ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை ஆகியவை கடமைக்காக இருக்கிறதா அல்லது கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவதற்கான ஆவலுள்ளவர்களாய் இருக்கிறோமா? மறுபடியும் அந்த வார்த்தையை நினைவுபடுத்துகிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் இந்த உலகத்துக்காக கொலைப்படாதீர்கள். அதையெல்லாம் உங்களுடைய பரமபிதா பார்த்து கொள்வார். உங்கள் நாவிலே சொல் முன்னதாகவே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வசனங்களை நீங்கள் கற்றுக்கொள்வது, அதிலே நீங்கள் மூழ்கி இருப்பது, அதிலே நீங்கள் மூழ்கி முத்தெடுப்பது. இதைத்தான் ஆண்டவர் ஆண்டவரோடு எந்த அளவுக்கு நெருக்கமாய் உறவாய் இருக்கிறோமோ அதுதான் ஆண்டுடைய விருப்பமாய் இருக்கிறது. அதுதான் மரியாதை பார்த்து அவர் மெச்சுகிறார். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். கடைசியாக அதே 41ஆம் வசனத்திலே ஒரு அழகான செய்தி நமக்காக சொல்லப்படுகிறது. சீடத்துவம் என்பது குருவை பறைசாற்றுவதிலே தீவிரம் கொண்ட ஒரு வாழ்வு. கமிட்மெண்ட் டு ப்ரோக்ளைம் த மாஸ்டர். Discipleship is a commitment to proclaim the master. 41ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தமாம். ஏனென்றால் ஒரு நல்ல சீடன் என்பவன், நான் முன்னால் ஒரு உதாரணம் சொன்னேன்ல, அந்த வயலின் இசையை குறித்து கற்றுக்கொள்வதற்கு அதிகமாய் பிரயாசம் எடுத்தான். நல்ல பிரயாசம்தான். அதே போல தான் இந்த அருமையான 2 சீடர்களும் நான் ஒரு முக்கியமான குருவாக அடைய போகிறோம், அந்த குரு எப்படிப்பட்டவர் என்பதை ஏற்கனவே அவர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் மேசியாவை கொண்டோம் என்று சொன்னார். மேசியா என்றால் என்ன தெரியுமா? அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் செய்யப்பட்டவர். அபிஷேகம் செய்யப்பட்டவர் இந்த உலகத்திலே தான் எல்லா காரியங்களும் அவரால் தான் செய்ய முடியும். அவர்தான் என்னை அபிஷேகம் செய்ய முடியும், அவர்தான் என்னை வழிநடத்த முடியும் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். இயேசுவை சந்தித்த அனுபவத்தை தனக்குள்ளே அடக்கி வைத்துக் கொள்ளவில்லை, உடனே தன்னுடைய சகோதரனுக்கு அதை அறிவிக்கிறார். பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்திரேயா என்கிற இந்த அருமையான சீடன்ட்ட ஒரு நல்ல சுபாவம் இருந்தது. 2-3 உதாரணங்களை சொல்கிறேன். யோவான் 6:8-9 வரை பார்த்தீங்கன்னா 5 அப்பம் 2 மீன் அந்த சம்பவத்தில் என்ன செய்வார்? அந்திரேயா தான் போய் ஒரு சிறுவனை கண்டுபிடிச்சு, இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறது. இந்த மாதிரி துடிதுடிப்பாக இருக்கிற, அதாவது ஆர்வத்தோடு இல்லையா மற்றவர்களுக்கு அதை எடுத்து காட்டுகிறதுலே முன்னோடியாக இருந்தவர். அதே போல் யோவான் 12ஆம் அதிகாரம் 20-22 இல்லையா சில கிரேக்கர்கள் இயேசுவை காணும்படி வர்றாங்க. ஐயா, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று வரும்போது அப்பொழுது கூட அந்திரேயா போய் பிலிப்பிட்ட சொல்கிறார். பிலிப்பு போய் இயேசுவிட்ட சொல்கிறார்,
அதாவது பிறருக்கு சொல்ல வேண்டும், பிறருக்கு பறைசாற்ற வேண்டும், தான் பெற்ற இன்பத்தை பிறருக்கு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற மிகுந்த ஆவல் இயல்பிலேயே இந்த மனிதனுக்கு இருந்தது. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் கடவுள் தெரிந்து கொள்ளவில்லை. சில எதிர்பார்ப்புகள் கடவுளத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. அதாவது யாரெல்லாம் தம்மை உண்மையாய் தேடுகிறார்களோ, யாரெல்லாம் பக்தியோடு இருக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக கடவுள் தெரிந்து கொள்கிறார். இந்த அருமையான மனிதனிடத்தில் இந்த குணாதிசயம் இருந்தது. தான் பெற்ற அந்த இன்பத்தை, அந்த நல்ல செய்தியை உடனடியாக அறிவித்தார். யோவான் லூக்கா 1:17 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பாலகனாய் பிறந்த இயேசுவை பார்க்க வந்த மேய்ப்பர்கள் போகும்போது வெறுமனே போகலை, தான் கண்ட அந்த செய்தியை போகிற வருகிற எல்லா மக்களிடத்திலும் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு அழகான செய்தி யோவான் 4:28 எல்லாருக்கும் தெரியும். சமாரிய பெண் ஒரு நீண்ட நெடிய உரையால் நடக்கிறது இல்லையா? நான் ஏற்கனவே ஒரு மாதிரி பேசும்போது 9, 19, 29 வசனம் சொல்லியிருக்கிறேன். முதலாவது, இவர் யூதனாயிருக்க என்று பார்க்கிறார். இரண்டாவது, இவர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொல்கிறார். மூன்றாவது, இவர் கிறிஸ்துதானா என்று சொல்கிறார். கடைசியாக 29 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படியே தண்ணி எடுக்க வந்த பெண் அந்த குடத்தை அங்கே வைத்து விட்டு ஊருக்குள்ளே ஓடி போய், என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ஒருவர் சொல்லுகிறார், இவர்தான் கிறிஸ்து என்று நான் முடிவு செய்து விட்டேன், நீங்களும் வாருங்கள் என்று சொல்லி மக்களையெல்லாம் அழைத்து போகிறார். ஒரு பெரிய நற்செய்தி பணிய முதல்ல செய்தது சமாரிய பெண் என்று சொல்கிறார்கள். தான் பெற்ற அந்த நன்மையை, தான் பெற்ற அந்த விடுதலை வாழ்க்கையை, தான் பெற்ற அந்த மீட்பின் ரகசியத்தை தனக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிராமல் உடனடியாக பிறருக்கு சொல்வதிலே ஆர்வம். ஒரு உண்மையான சீடத்துவம் என்பது, அல்லது உண்மையான சீடன் என்பவன் தான் பெற்ற அந்த நன்மையை எப்படியாகிலும், யாருக்காயிலும், ஒருவருக்காயிலும், இருவருக்காயிலும் சொல்வதிலே விருப்பமுடையவராயிருப்பார். அப்போஸ்தலர் 9:20 கூட பவுல் அடிகளாரும் கூட தமஸ்கு போகும்போது ஆண்டவரால் சந்திக்கப்பட்டவன அவருக்கு பார்வை போயிட்டு, அப்புறம் சில நாள் கழித்து அவருக்கு பார்வை வந்துருச்சு, கடவுள் கொடுத்துட்டார். உடனடியாமல், தாமதமாயிராமல் பவுல் தாமதமின்றி கிறிஸ்துவே, இயேசுவே கிறிஸ்து என்று பிரசித்தம் பண்ண தொடங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, இந்த அருமையான நேரத்தில் கிறிஸ்துவை பற்றி பேசுவதில் நாம் வெட்கப்படுகிறோமா என்ற ஒரு கேள்வி உங்கள் முன்னால் வைக்கிறேன். பிறருக்கு அறிவுப்படுத்துவதில் நாம் தீவிரமாக இருக்கிறோமா இல்லையா? இன்றைக்கு கூட ரோமன் நிருபத்தில் நாம் வாசி கேட்டோம், அனுப்பப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேட்கும் போதுதான் அவர்களுக்கு விசுவாசம் வரும் இல்லையா? அந்த விசுவாசம் கடவுளுடைய வார்த்தையினால வரும். அது பிரசங்கிக்கப்பட்டால் ஒழிய எப்படி அது மக்களுக்கு சென்று சேரும்? எனவே நாம் அந்த அறிவிக்கிற பொறுப்பிலே, கடமையிலே இருக்கிறோம் என்று உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு எரியும் மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தி ஏற்றும் போது தன்னுடைய ஒளியை இழப்பதில்லை. மாறாக என்ன நடக்கும்? இருளை இன்னும் அதிகமாக விரட்டி அடிக்குமா இல்லையா? ஒரு எரியிற மெழுகுவர்த்தியை கொண்டு இன்னொரு மெழுகுவர்த்தி ஏற்றினா இருக்கிற இருள் இன்னும் அதிகமாய் ஓடி போய்விடும், வெளிச்சம் தான் கிடைக்கும். அதே போல் ஒளியை பெற்றுக்கொண்ட நாம் அந்த ஒளியை பிறருக்கு காண்பிக்க 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 அவர்களும் அந்த ஒளியை பெற்றுக்கொள்வார்கள் அல்லவா? அதைத்தான் இந்த அருமையான அந்திரேயா என்கிற சீடன் உடனடியாக, நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா 45 பிலிப்பு என்கிற இன்னொரு சீடன் கூட நாத்தான்வேல் என்கிற இன்னொரு சீடனை கண்டு நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று சொல்கிறாங்க. இது மாதிரி தங்களால் அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை அடக்கி வைத்துக் கொள்ளவில்லை. ஸோ உண்மை சீடர் ஒளியை அனுபவிப்பவர் மட்டுமல்ல, ஒளியை பகிர்பவர். ஸோ 3 விஷயங்களை சொன்னேன். உண்மை சீடரின் வாழ்விலே 3 முக்கியமான அனுபவங்கள் இருக்க வேண்டும். குருவை அறிந்து கொள்வதிலே ஆர்வமுடையவராக இருக்க வேண்டும், குருவுடன் ஐக்கியப்படுவதிலே விருப்பமுடையவராக இருக்க வேண்டும், குருவை பறைசாற்றுவதிலே தீவிரமுடையவராக இருக்க வேண்டும். A true disciple knows Christ, abides with Christ and makes Christ known. கிறிஸ்துவை தேடாதவர் சீடராக இருக்க முடியாது, கிறிஸ்துவோடு தங்காதவர் வளர முடியாது, கிறிஸ்துவை பகிராதவர் சீடத்துவத்தை நிறைவேற்ற முடியாது. கடைசியாக ஒன்றை நான் வாசிக்க முடிக்கிறேன். வாருங்கள் பாருங்கள் என்பது அழைப்பு, போய் சொல்லுங்கள் என்பது பொறுப்பு. இந்த இரண்டுக்கும் நடுவே இருக்கும் வாழ்வே உண்மை சீடத்துவ வாழ்வு. வாருங்கள் பாருங்கள் என்பது அழைப்பு, போய் அறிவியுங்கள் என்பது பொறுப்பு. இந்த ரெண்டுக்கும் இடையே வாழுகிற அந்த வாழ்க்கை தான் சீடத்துவ வாழ்க்கை. கடவுள் நமக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை தரட்டும். நாமும் அப்படிப்பட்ட ஒரு மெய் குருவை தேடுவதிலே, நாடுவதிலே, கண்டுபிடிப்பதிலே ஆர்வம் கொள்வோம். அவரோடு ஐக்கியப்பட்டிருப்பதிலே நம்முடைய விருப்பம் முழுவதும் இருக்கட்டும். மேலும் நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு சிலருக்காவது நாம் பெற்ற இந்த
அந்த விடுதலை வாழ்க்கையை, நன்மையை அறிவிக்க முயற்சி எடுப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. என்னோடு கூட சேர்ந்து உங்களுக்கு விருப்பமானால் எஜமானனே என்ற ஒரு பாடல் இருக்கிறது, அதில் ஒரு கவியை மாற்றம் என்னோடு சேர்ந்து பாடி கடவுளத்தில் நாமே ஒப்பு கொடுப்போம். எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, அப்பா உம் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். அப்பாவும் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. அன்பின் ஆண்டவரே, எங்கள் எஜமானனே, எங்களுடைய குருவே, உடைய அன்புள்ள கரத்தில், உடைய அரவணைக்கும் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சாமி. உண்மை அறிந்து கொள்வதில் எங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது, நல்லவப்போது அது மங்கி போகிறது சாமி. உம்மோடு ஐக்கியப்பட தான் எங்களுக்கு விருப்பம், உம்மோடு இருப்பது தான் எங்கள் உள்ளத்தின் வாஞ்சை, உம் சித்தம் செய்வது தான் எங்களுடைய இதயத்தின் ஏக்கம். ஆனாலும் ஆண்டவரே, இந்த உலகத்தின் வாழ்விலே நாங்கள் நிறைய நேரங்களில் மறந்து போய்விடுகிறோம், பின்தங்கி போய்விடுகிறோம், எல்லாவற்றால் அலைக்கழிக்கப்பட்டு போய்விடுறோம். எங்களை மன்னியும் சாமி. நாங்கள் விடுதலை பெற்ற வாழ்க்கை வாழ்கிறோம், ஆனால் அநேக நேரங்களிலே இந்த விடுதலை பிறரிடத்திலே சொல்லுவதிலே தயக்கம் காட்டுகிறோம். எங்களிடத்திலே சுணக்கம் இருக்கிறது, வெட்கம் இருக்கிறது. எப்படி ஆயிலும் வரும் காலங்களிலே ஒரு நாளிலே ஒருவருக்காவது ஆண்டவரே நாங்கள் பெற்றிருக்கிற இந்த நன்மையை, ஆசீர்வாதத்தை, இந்த விடுதலை வாழ்க்கையை குறித்து சொல்ல எங்கள் நாவுகளை திறந்தரலும், சிந்தையை திறந்தரலும் சாமி. இப்படி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உண்மை கிறிஸ்தவ வாழ்வு தான் இந்த உலகத்தில் நீர் எதிர்பார்க்கிற வாழ்வு, உம்மோடு இணைந்திருக்கிற வாழ்வு. அது எப்பேற்பட்ட புயலையும் சந்திக்க எங்களுக்கு துணை புரியும். உம்முடைய வசனம் எந்த அளவுக்கு உள்ளத்திலே பதிந்திருக்கிறதோ, எந்த அளவுக்கு நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாங்கள் எங்கள் எதிராளியை துரத்தி அடிக்க முடியும். இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அந்த ரகசியத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஆனால் ஏனோ எங்களால் அநேக நேரங்களிலே பின்பற்ற முடியவில்லை. எங்களுக்கு உதவி செய்யும். இப்படி உதவி இல்லாமல் எங்களால் இந்த உலகத்தில் மெய் செலுத்துவ வாழ்வு வாழ முடியாது. இப்படி உதவியை நாடி நிற்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இனி வரும் காலங்களிலாவது ஒரு மெய்யான நீர் விரும்புகிற அந்த மெய் சீடத்துவ வாழ்வு வாழ எங்களுக்கு துணை செய்யும். பொறுப்படுத்திக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான சகோதரருக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாய் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவருடைய குடும்பத்தாருக்காக அவருடைய ஊழியங்களிலே அங்கீகாரத்தோடு ஆண்டவரை பணி செய்ய சாட்சியாய் சீடத்துவத்திலே நிலைத்திருக்க நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடவுளுடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 360 எந்நாளுமே துதிப்பா என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். இந்த பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கை படைக்கிறவர்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கீர்த்தனை எண் 360. எந்நாளுமே எந்நாள் வரை
ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் நன்றி இருதயத்தோடு உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கும் அடையாளமாய் உம்முடைய கரங்களில் பெற்ற நன்மைகளை படைத்திருக்கிறோம். நாளையும் படைக்கப்பட்டிருக்கிற சந்தா காணிக்கைகள், பை காணிக்கைகள், நன்றி காணிக்கைகள் ஒவ்வொன்றுக்குமாக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய வழி நடத்துதல் பெரிதாக இருந்து என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கும்படியாக நீர் பாராட்டியிருக்கின்ற கிருபைகளுக்காய் போற்றுகின்றோம். தொடர்ந்து இதன் வழியாய் உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட கர்த்தர் உதவி தாரும். படைத்த கரங்களை ஆசீர்வதியும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. தொடர்ந்து நாம் 42ஆம் பக்கத்தில் இருக்கிற முறை மன்றாட்டு லித்தானிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கு பின்பதாக கர்த்தாவே கிருபையாயிரும் என்று நாம் கடவுளிடத்திலே வேண்டிக் கொள்ளுவோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல் வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் சிறப்பாக ரைட் ரெவரண்ட் டாக்டர் ரூபன் மார்க் என்னும் நமது பிரதம பேராயரும், ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. தாவே கிருபையாயிரும். வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. தாவே கிருபையாயிரும். ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். அந்தகாரத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் திருப்பெயரை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உமது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலைமையிலும் உள்ள மக்களுக்காக நாங்கள் உடைய திருமுன்பதாய் வருகிறோம். ஆண்டவருடைய திருமுன்பதாய் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கடவுள் அங்கீகரித்தருளும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் கடவுளுக்கு உகந்த பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இங்கே நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆராதனை நிறைவு பாடலாக பாடல் எண் 261 எல்லோருக்குமா உன்னதர் கத்தாதி கத்தரே என்ற பாடலை நாம் யாவரும் எழுதி நின்று பாடுவோம். பாமாலை எண் 261.
அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, சீடர்களாய் இருக்க எங்களை அழைத்தவரே, உம்மை நாங்கள் காணும்படியாகவும் உம்மை நாங்கள் அறிவிக்கும்படியாகவும் கர்த்தர் இந்த வருடத்திலும் இந்த பாதி வருடத்தின் நாட்களை நாங்கள் கடக்கும்படியாய் இந்த 6 மாதங்களை கடந்து வரத்தக்கதான கிருபைகளை தந்தி உம்முடைய அடைக்கலம், ஆதரவு, உம்முடைய அன்பு, தயவு, காருண்யம் எங்கள் வாழ்வில் நிறைவாய் இருப்பதை நீ நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். புதிய மாதத்தையும் நன்மையினால் முடிசூட்டும் என்றும் நாங்கள் உம்முடைய அழைப்பின் சீடத்துவத்தை நாங்கள் காத்துக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. யாவரும் இணைந்து சங்கீதக்காரனோடு சேர்ந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய போக கடவோம்.